அழகான சிக்கன் தான். கடிக்கவே முடியல, வேகல போலடா. முதல்ல பல்லுக்கும் சிக்கனுக்கும் கனெக்ஷன் குடுறா. ஒரு முழம் தள்ளி வச்சுக்கிட்டா எப்படிடா கடிக்க வரும்? வெந்துருச்சுடா. ரொம்ப பசிக்குது. உங்க கால வச்சு கேக்குறேன். பசிக்குதியா? டேய் அவனை விடுறா. ஓல்ட் மேன். தம்பி நீங்க நல்லா இருக்கு தம்பி. ரொம்ப பசியா இருக்கு தம்பி. சாப்பிட்டு ஒரு வாரம் இருக்குமா? இருக்கும் தம்பி. உனக்கு என்ன வேணாலும் தரோம். ஆனா நாங்க சொல்றபடி நீ செய்யணும். என்ன வேணாலும் செய்யறேன் தம்பி. அப்படி போய் மண்டி போட்டு உட்காரு. சரி தம்பி. சாப்பாடு தருவீங்கல்ல? கைய பின்னால கட்டிக்க. வாய் ஆன்னு தர. பாவம் பசியா இருக்கான். Hey you, come on, catch it. கைய பின்னாடி கட்டிக்க. கையால தொடக்கூடாது. தொடாமையே சாப்பிடணும். ஏண்டா பொறுக்கி பசங்களா, மனுஷனை மனுஷன் எப்படியா கேவலப்படுத்துறது? டேய் நாங்க யார் தெரியுமா? மரியாதையா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த வழியா வெளியே போயிடு. யார பாத்துடா மன்னிப்பு கேட்க சொல்ற? பாஸ்டர்ட், செருப்பு பிஞ்சு போயிடும். நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி எங்களை திட்டுற? பாவம் பசிக்குதுன்னா கொஞ்சம் விஸ்கியும் சிக்கனும் கொடுத்தோம். இது தப்பா? குடுக்கிற மூஞ்சிய பாரு. முடிஞ்சா கொடு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஒரு மனுஷனை எப்படியா கேவலப்படுத்துறது? உனக்கும் கொடுத்தாதான் ஒழுங்கா போக போல தெரியுது.
வணக்கம். நீ யாரு? இந்த ஹோட்டல் மேனேஜர். குட் ஈவினிங் சார். பிரதர், என்ன வயிறார சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கெடுத்துட்டியப்பா. அடப்பாவே, நாய் மாதிரி சாப்பிட கத்துக்கிட்ட, மனுஷன் மாதிரி வாழ கத்துக்கலையாடா? ஹலோ ஹலோ, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்க. அது தெரியுது. அந்த பையனை சங்கிலியில கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்க. அந்த பையனை உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். ஏன்னா அவன் என் பையன். உன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம ஒரு மிருகத்தை கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே, அவுத்து விடுங்க சார். இந்த இடத்துல அவுத்துட்டா பையனை தேட 2 நாள் ஆகும். நீயா வந்து தேடி கொடுப்ப. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. வந்துடுறானுங்க அடுத்தவங்கிட்ட வம்பு வழக்கு. இப்போ நீங்க அவனை அவுத்துட போறீங்களா இல்லையா? என் பையன் ஏன் சங்கிலி, நான் கட்டி வச்சிருக்கேன். நீ யார அவுக்க சொல்ல? ஏய், மரியாதையா பேசு. மரியாதை தவறுனா நான் ஆளே வேற. பெரிய மரியாதை. தேவையில்லாத விஷயத்துல தலையை நெட்டுவானா இவனுக்கு மரியாதை வேற வேணுமா? மரியாதை ராஸ்கல். விஸ்கி பிராண்டி பாட்டில் உடைச்சதுக்கு 7,200 ரூபாயும், மேஜை நாற்காலி கண்ணாடி பிளேட் இது போன்ற பொருளை உடைச்சதுக்கு 14,580 ரூபாயும் தரணும். உங்களுக்கு கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு 1,200 ரூபாய் தரணும். தரேன். பாலு, குட் மார்னிங் பா. இங்க வா. இந்தாங்க. வரங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முதல் போறவங்க எல்லாம் கடன்காரங்க. நான் பட்ட கடனை திருப்பி வாங்கிட்டு போறாங்க. ஏன்பா கடன் எல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப தப்புப்பா. இது நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் அடிதடி சண்டை தானா? என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் என் கண்ணில் பட்டு துதறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாரா? உன்னால இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்களுக்கு பணம் கொடுத்தது உங்க தப்பு. போலீஸ் போட்டுமே, கேஸ் வரட்டுமே, அப்புறம் தெரியுது யார் செஞ்ச தப்புன்னு. உனக்கு என்னடா, அப்படியே பிடிச்சு ஜெயில போட்டாலும் ஜாலியா அனுப்பிச்சு வந்துருவேன். ஏமானம் இல்ல போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக சலிச்சுக்கிறீங்க? டேய், தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்தனே, அது தப்பு. பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு சொன்னா கராத்தே அது இதுன்னு அடிதடியை கத்துக்கிட்டு வந்தியே, அது தப்பு. ஆபீஸ கவனிச்சுட்டு வாடான்னு அனுப்பிச்சா அங்க போய் மேனேஜர்ல இருந்து பியூன் வரை சண்டை போட்டு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டு வந்தியே, அது தப்பு. சரி, ஒண்ணுமானா வீட்டோட கடன் சொன்னா அதையும் கேட்காம ஊரெல்லாம் தேடி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரையே, அது தப்பு. இப்படி அடுக்கடுக்க 1000 தப்பு செஞ்சுட்டு எது தப்புன்னு கேக்குறியே, அதுதான்டா மகா தப்பு. டாடி, என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்றவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒம்பு சும்மா வர முடியுமா? நான் ஆம்பளை இல்ல. ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா? விவேகம் வேண்டாமா? டேய், நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். ஏன், அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு, என் பணிவு, தொழில்ல ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும், ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா, முரட்டுத்தனம், முட்டாள்தனம், தண்டச்சோறு. அப்பா, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு அனாதை சோறு போற மாதிரில பேசுறீங்க. அனாதைக்கு சோறு போட்டா அவன் நன்றியோட இருப்பான். உனக்கு அதுவும் இல்ல. ஏன்னா அப்பன் கோடீஸ்வரன் என்ன வேணும்னாலும் செய்யலாங்க திமிரு. ஏண்டா, என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஓஹோ டாடி, நீங்க இந்த அளவுக்கு பேசின பிறகு
நானும் என் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம தனியா வாழ முடியுங்கிறத நிரூபிக்கிறேன். குட் பை. இங்க பாருங்க, உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு பின்னால நான் வளர்த்த இந்த கம்பெனிகளும் சொத்து அழிஞ்சிடக் கூடாது, நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான். அவ்வளவு ரோஷம் உனக்கு இருந்தா நான் சொல்றதை உன்னால செய்ய முடியுமா? ஒரு சேலஞ்ச். இந்த சவால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லுங்க. இன்னிலிருந்து ஒரு வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தமபாளையத்துல இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ ஒரு வருஷத்துக்கு வேலை பார்க்கணும். என்ன வேலை? அவன் என்ன வேலை கொடுக்கறானோ அந்த வேலை. இந்த ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இதனால உங்களுக்கு என்ன பலன்? என் பிள்ளைக்கு அடிப்படை உலகம் தெரியும், சராசரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும், காசோட அருமை தெரியும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ நிறைவேற்றி காட்டு. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. பாலை ஊத்தி, தேரை ஊத்தி, தண்ணியை ஊத்தி, இந்த ஒண்ணு தெரியாத ஆளு என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. அதெல்லாம் உத்தமபாளையமா? எவனுக்கு தெரியும்? அதெல்லாம் மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டன் பாஸ்டர்ட். இதை விட நான் மிலிட்டரிக்கே போயிருக்கலாமே. நான் என்னமோ பெருசா உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஜன்னல் தெரிஞ்சா தெரிய போகுது. அது ஒரு நாளா 2 நாளா 365 நாள். சும்மாவா? ஏதோ இவரே சம்பாதிச்சு கழிச்ச மாதிரி ஏதோ புனித செஞ்ச புண்ணியம் எல்லாம் வந்தது, சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அனுபவிக்கட்டுமே, எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கட்டுமே. யார் வேண்டாம் சொன்னா? அது என்னடா இதெல்லாம்? எனக்கு தேவையான பேண்ட், ஷர்ட், டை, பூட்ஸ். தொடர்ந்து பார்க்க போறீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா, பட்டி காட்டுக்கு வேலைக்கு போறவன் கோட்டு டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான். கங்காதரன் என்ன உனக்கு கலெக்டர் வேலை கொடுக்க போறான்னு நினைச்சியா? என்ன பேண்ட் இல்லாம போக சொல்றீங்களா? பாத்தியா, இதுல உனக்கு தகுந்த Dress இருக்கு. அப்புறம் இந்த லெட்டரை கங்காதரன் கிட்ட கொடுத்துரு. மிலிட்டரி மேன். ஆமா, ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு 100 ரூபாய். இதுக்கு மேல உனக்கு தேவையானதை நீயே சம்பாதிச்சுக்க. இந்தா. என்னடா பாக்குற? இதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து போன பையன். அரஞ்சன தெரியுமா? கல்டா. அது என்னையா இது? உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க, ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிட தூரம் போனா ஊர் வருங்க. அது என்னங்க, அது கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூளைக்காதவனுக்கு எப்படியா நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. முகரைய பாரு. புறா 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 அவனை. வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதும் சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாரா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதரா இருக்கானா அங்க? அவன் பார்த்தா தெரியும். அம்மா, அந்த ஆள் எப்படி, நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? அவன் நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு?
என்ன இது எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊரும் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே, எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுறேன்னு புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்ல சொல்ல. ஏதோ கேட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம பையன் தான், நீங்க நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலை இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். ஒரு வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்ப போக மாட்டேங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏப்பா, உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின புள்ள மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம். வா தம்பி. செருப்ப இங்க விடு. பரவாயில்ல, இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழகிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா, போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ அந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் உன் இடம். கவனிக்காதால கொஞ்சம் நோஞ்சி பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. போங்கறல, சுத்தம் பண்ணி தரையா? நீ வா. வசதியான இடம் இல்ல? ஆயோ, ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா, அது ஈ இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது? அதாங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு, 4 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாதாடா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன என்ன என்ன? கோழி கோழி. மத்ததுக்கெல்லாம் ரூம்ல எல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாங்க இந்த காலே கடவுன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதா, பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ, காத்தாட ஃப்ரீயா செருப்பால அடிச்சுக்கணும். கோபி, கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா, எல்லாம் வசதியா இருக்கு. அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ அதா, அதோட இல்லையா? அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்டா? ஓ, ஆடி மாசம் விதை விதைப்போம், தை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி, நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடையா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடடே, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா, நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க. தெரியுமா, என்னங்க இது? களி, கேப்ப களி.
ஓ இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்புமா ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது. போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? வாழ்காவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? பார்ட்னர், நீயும் நானும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸ். என் தம்பியும் உங்க மகளும் எப்ப லைஃப் பார்ட்னர் ஆறுது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் 3 மாசம் ஆச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே இல்லையே. அதுகிட்ட கேட்டப்பா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொல்லுது. அது அப்படிதாங்க சொல்லும் குழந்தை. நீங்க பெரியவங்களா பார்த்து கட்டாயப்படுத்தி நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். ஏன் சொல்றேன்னா, வீட்டுல நாளுக்கு நாள் மொட்டைங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. திடீர்னு யாராவது வந்துட்டா திருப்பதிக்கு தான் வந்துட்டோம்னு தகைச்சு போய் நிக்கிறாங்க. சரி, நிக்கிறவங்க எல்லாம் லட்டு உண்ட கூட எல்லாம் அதிகமாயிடுச்சுங்களே. ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங். என்னப்பா பெரிய டிஸ்கஷன் நடக்குது? எல்லாம் கல்யாண விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கல்யாண விஷயமா? ஆமாம்மா, வர ஆவணில ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன். தாராளமா பாருங்க. மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? சம்மதம் இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுப்பேனா? ஆமா, திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு தனி டைப். மத்த இந்தியன் வைஃப்ஸ் மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு என்னால அடங்கி ஒடுங்கி இருக்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்கறேன். வாட்? நீ கொடுக்கறியா? அந்த ஃப்ரீடம் என்கிட்ட இருக்கு, அத நீ பறிச்சுக்காம இருந்தா போதும். ஓகே, see you. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். ஒன்னும் பயப்படாதடா. சுமதி ஒரு குழந்தை மாதிரி, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. என் பார்ட்னர்? ஆமா ஆமா, அவங்க அம்மா மாதிரி. பிடிவாதம் மட்டுமா இருக்கு? தம்பி சத்தமா பேசாதப்பா, அவ காதுல விழுந்துற போது. அதுக்கப்புறமா திரும்பி வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போறா. தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன் வழிக்கு அவளை கொண்டு வரணும். அதான் உன் சாமர்த்தியம். இல்ல, அது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு ஏத்த புருஷனா நீங்க மாறிடுங்க, ஐயா மாதிரி. அப்படிதான் அப்படிதான் தண்ணி அப்படிதான். ஊத்துடா. வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா. யோ, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுறதும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா, தண்ணில இருக்கிற வேஸ்ட் நெஞ்சு போகுமா? மடிச்சு கட்டிட்டு வாயா. ஓ அப்படியா? சரி சீக்கிரம் வா. டேய் புடுறா புடுறா. டா, இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு, மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். தேய் தேய். ஆமா, மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா. கிட்ட வா. வரல இரு. அக்கா, இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. பதற அப்படியே அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தட்டி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கற வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ, இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் 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 ஏன்? ஐயோ. ஓ ஓ ஓ தெரியல. அடேங்கப்பா, தினம் இப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்புல உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? எப்படா? இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா. சோப்போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க. இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்கம்மா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்ச அடியில துண்டெல்லாம் வந்து போச்சு போ. ஆமா, இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா,
மேல 10 மணி சொல்றியா? அங்க என்ன உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான்? சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமாமா, தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிட்டு அழுறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ மிளகா. இதான் சாமியான. என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா. ஆசீர்வாதம் பண்ண. யோ வாயா, யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வா. நாம இங்க தான் கூப்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம், தாத்தா பாலு. ஐயோ சுத்த பயந்தா கொலியா இருக்கே, பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா? எதுக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியும், தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. போய் கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. என்னது? ம் காசா? கையில கொடு. இத புடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கை எங்க இருக்கு? இதான் என் கையே. நீயே கொடுத்துட்ட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணும் செய்யாதியா? என்ன போயா, உனக்கிட்ட போ. ஒண்ணும் செய்யாதியா, பயப்படாத. காசு குடியா? குடு குடு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. குடி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போதும் போதும். அண்ணா அண்ணா போதும். ஏன்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க, இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை வாக்கூடாதா? இது குட்டி யானம்மா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமையா 200 ரூபாய் கொடு. கணேசா வாங்குடா வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு. இரு. அம்மாட்ட வாங்கு. அப்படி அழகு, இந்த யானை என்ன மாதிரி எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன், கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்போ இந்த யானை என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா அங்கடா. கரெக்ட் நடக்கணா. என்ன பண்ணாலும் பண்ணாதேம்மா, கில்லாடிமா நீ. அம்மா, இத வச்சுதாமா நான் பொழப்பு நடத்துறேன். நான் புள்ள குட்டிக்காரன். ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா தயவு செய்து யானைய மட்டும் விலை கேட்காதீங்க. அது எப்படி டேடி முடியும்? அத்தனை பேருக்கு முன்னால இந்த யானை என்ன அவமானப்படுத்துச்சு. இத பாரியா, இந்த லாரி, வேனு, காரு, ஸ்கூட்டர் எல்லாம் ஏன் இங்க நிக்க தெரியுமா? என் பொண்ணு கார்ல போனப்ப அவளை மதிக்காம இதெல்லாம் முந்திட்டு போச்சு. உடனே அங்கேயே விலை கொடுத்து வாங்கி இங்க நிறுத்திட்டேன். இதையெல்லாம் வாங்கி இருக்கும் போது இதை விட்டுருவனாயா? ஐயா, இத வச்சுத்தாயா நான் பொழப்பே நடத்துறேன். இத பாரியா, சொன்னதையே சொல்லிட்டு இருந்த கொண்டே போட்டுருவேன். விலை என்ன சொல்லு? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. சரி, 10 15 வாங்கிக்க. அது யானைக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்துதான். அது மட்டும் இல்ல டேடி, இவன் வளர்த்த யானை என்ன அவமானப்படுத்ததுனால இவனுக்கும் இவன் யானைக்கும் 3 வேளை சோறு போடக்கூடாது. 1 வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. ஏய், கவனமா எழுதிக்கடா. ஞாபகம் இருக்குங்க. எது? யானைக்கும் யானைக்காரனுக்கும் 1 வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. வெரி குட். ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்காளே. போல இருக்கா? பயங்கர திமிர் பிடிச்சவ. மேல எஸ்டேட்ல பாதி இவளுக்கு தான் சொந்தம். வாய பழக்காத. நட. அப்பங்காரன் பெரிய கோடீஸ்வரன். இவளை எதிர்த்துக்கிட்டா என்ன செய்வா தெரியுமா? ஏதோ வச்சுக்கிட்டாவா? ஐயோ, எதிர்த்துக்கிட்டா. ஓ, எதிர்த்துக்கிட்டா. எதிரிக்கு நிறைய பணம் கொடுத்து வீட்டுல வேலைக்கு சேர்த்துட்டு மொட்டை அடிச்சு அடிமை வேலை செய்ய சொல்லுவா. இப்ப கூட அவ வீட்டுல 7-8 மொட்டைங்க இருக்காங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம்.
ராதா ரத்தம் தான் ஆள் விழுங்கும் அதிசயம் பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள் பாப்பா போட்ட தாப்பாளா ஜகஜகா சாமியாரின் சரத்த சல்லாப்பங்கள் சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் வரவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசுவிற்கு இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிற வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரியே சாமியார் ஏற்று பாதிக்கிறா. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். என்னையா கதவுல இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு. நீங்களே